ஹாய் விவாஸ், வெல்கம் டு மை சேனல் ராக்குல் ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிரபு சாலமன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற படம் தான் கும்கி 2. ஸோ இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து ஒரு யானையும் நம்ம ஹீரோவும் வந்து ஒன்றா தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாசத்துக்காக எங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம ஹீரோ. அம்மா பாசத்துக்காக எங்கிட்டு இருக்கக்கூடிய நபர் தான் நம்ம ஹீரோ. அதே மாதிரி கூட்டத்துலேருந்து தனியாக பிரிஞ்சு வந்த ஒரு யானை தான் ஸோ அந்த யானை. ஸோ 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே வளர்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆகுது அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, கும்கி அப்படிங்கிற படம் எப்படியாப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பார் நம்ம விக்ரம் பிரபு அந்த படத்தில். ஸோ அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார். அவருடைய ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியாது, அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பார். ஸோ அந்த யானைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய பாண்டிங்காக இருக்கட்டும், நம்ம தம்பி ராமையா பார்த்திங்கன்னா கூடவே இருப்பார். அவர் பண்ணக்கூடிய அந்த காமெடி விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ கிளைமேக்ஸ் நெருங்கும் போது ஒரு எமோஷ்னல் சீன்ஸாக அது அப்படியே ரிவர்ஸாக மாறிடும். ஸோ எமோஷன், லவ், அதுக்கப்புறம் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லும் பார்த்திங்க அப்படின்னா அந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த படத்தில் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு பேர் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது, அந்த போர்ஷனே கிடையாது, லவ் போர்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ காமெடின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க, பட் அதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நிறைய இடங்களில் வந்து ரொம்ப லேகாக இருக்குது, ரொம்ப சுமாரான ஒரு படமாக அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மியூசிக் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நிவாஸ் கே பிரசன்னா தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த இடத்துலையுமே சுத்தமாக ஒட்டவே இல்லை, ஒரு இமோஷனல் கனெக்டே உருவாகலை. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக இருக்கட்டும், பாடல்களாகட்டும், எதுவுமே வந்து சுத்தமாக வந்து கனெக்ட் ஆகலை. என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா, இந்த படத்தை பார்க்கும் இந்த படத்தில் வரக்கூடிய பாடல்களில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பாட்டா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது, அந்த வார்த்தைகள் வந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் சொல்லலாம். மற்றபடி மியூசிக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வேர்ஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ மற்றது வேறு என்ன இதை பற்றி பேசணும் அப்படின்னா, இந்த படத்தில் அந்த யானை கேரக்டரை காமிக்கிறாங்க. ஸோ கும்கி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த யானை தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோலை வந்து ப்ளே பண்ணுது. ஸோ இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா யானை தான் இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ ஒரு இக்கட்டான ஒரு விஷயத்தில் வந்து அந்த யானை மாட்டிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பண்ணுவாங்க, ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயமா இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம பாலையாவோட படம் மாதிரி மாறிடுது. ஸோ அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யானையெல்லாம் என்னமோ பண்ணுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் பார்க்கும்போது. ஸோ இது சுத்தமாக ஒரு எமோஷ்னல் கனெக்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ மற்றபடி இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு ஒன் டைம் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ பிரபு சாலமன் இந்த மாதிரி கும்கி 2 அப்படிங்கிற இந்த படம் எடுக்காமல் இருந்தது நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா கும்கி அப்படிங்கிற ஒரு கிளாசிக் மூவி எடுத்துகிட்டு கும்கி அப்படிங்கிற ஒரு படம் ஒரு சூப்பரான ஒரு படம் அப்படி எல்லாருக்குமே தெரியும். ஸ்டோரி வைஸாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்குமே அது அப்படியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது. ஏன்னா இப்போது ரொம்ப வருஷம்லாம் ஆகிடல அந்த படம் வந்து, இருந்தாலுமே அந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மியூசிக்காக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், அதில் நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு லவ் போர்ஷன், அதுக்கப்புறம் எமோஷன், அதுக்கப்புறம் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்து அது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து டிசாஸ்டராக உருவாக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ மற்றபடி இந்த படத்தை ஒரு வாட்டி வேணால் போய் பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் நான் நினச்ச மாதிரி நினச்சிங்க அப்படிங்கிறதும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராக்குல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.